மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நம்ம தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு அவர்களே இவர்களேன்னு சொல்ற பழக்கம் எப்பயுமே கிடையாது. வணக்கம் சொல்றதுன்னா ரொம்ப சிம்பிள். நேரா நிக்கிறது, என் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். முடிஞ்சு. தமிழ் பேசுற 10 கோடி பேர் அதுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா இப்ப என்ன சிக்கல்னா, ஆட்சிக்கு வந்துட்டோம். சட்டமன்றத்துல எதிர்கட்சிக்காரனை பார்த்து ரொம்ப தன்மையா அன்பா துரத்தி வீட்டுக்கு ஓட வைக்கிற ஒருத்தர் பக்கத்துல வச்சுக்கிட்டு, இங்க நான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எனது அண்ணன் ECRP சரவணன் அவர்களே, மாவட்ட நிர்வாகியா இருக்கக்கூடிய அண்ணன் சரவணன் அவர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சகோதரர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, நிகழ்ச்சி எப்ப வந்தாலும் அழகா நின்று தொகுத்து வழங்குற பேர்ல எங்க கண்டென்ட் எல்லாம் எடுத்து பேசக்கூடிய அண்ணன் நாராயணன் அவர்களே, இப்படி ஒரு கூட்டத்தை இவ்வளவு அழகா குடும்பமா கட்டமைச்சு வச்சிருக்க எங்கள் ஆசான் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களே, இப்படி எங்க எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து இந்த தீய சக்திகளை ஓட்டுறதுக்காகவே பிறந்திருக்காரு எங்க அண்ணன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்களே. இவங்க பேரெல்லாம் சொல்லாம உள்ள போவே முடிய மாட்டேங்குது. இப்போ எல்லாரும் பார்த்தோம். இன்ஃபேக்ட் அந்த மொமெண்ட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் உலக தமிழர்களும் காத்துக்கிட்டு இருந்த மொமெண்ட். சி ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும் போது ஒட்டுமொத்த தமிழர்கள் கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ஆனா அது என்ன சும்மா சாமானியமா வந்துச்சா? சும்மா போற போக்குல அப்பா கூப்பிட்டு லூசா இருக்கிற சட்டையை போட்டு விட்டு, மகனே நீ உக்காந்துக்கப்பா, உனக்கு அப்புறம் உன் பிள்ளைய உட்கார வைப்பா, அப்படி நடந்துச்சா? எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னாலும் தேர்தலுக்கு வரணும்னாலும் அந்த கட்சி ஆரம்பிச்சது யாருன்னு கேளுங்க. அவங்க வரலாற்றுல பேனர்லயே இருக்க மாட்டாங்க அந்த ஆட்கள். எங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சி. இன்னொரு நல்ல தலைவர் ஆரம்பிச்சாரு, அந்த கட்சி எங்க அப்பா புடிங்கின்னு வந்த கட்சி. அந்த நல்ல தலைவருக்கு அப்புறம் வேற ஒரு தலைவர்கிட்ட இழுத்துட்டு வந்த கட்சி. அழிஞ்சு போன ஒரு கட்சியை பேரை மட்டும் எடுத்துட்டு வந்த கட்சின்னு கட்சிக்கு வரலாறு சொல்லிட்டு இருப்பாங்க. கட்சி ஆரம்பிச்ச ஒரு பேரு பேனர்லயும் போஸ்டர்லயுமே இருக்காது. ஒரு மனுஷன். இந்த தமிழ் மக்கள் எனக்கு ரொம்ப நிறைய கொடுத்துட்டாங்க. இந்த அன்பை திருப்பி கொடுக்கறதுக்காகவே எல்லா சுகத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து நிக்கிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. 2 வருஷம் எங்க அண்ணன் ECRP சரவணன் போன்றவர்கள் போன்ற தளபதிகளை வச்சுக்கிட்டு 2 வருஷம் 2024 பிப்ரவரி மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு சொல்லியிருந்தா சத்தியமா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த 2 வருஷத்துல ஒத்தையாளா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 78 வருஷ கட்சி, 55 வருஷ கட்சி, 26 கட்சி கூட்டணி, 20 கட்சி கூட்டணின்னு ஒட்டுமொத்த கூட்டணியும் ஒரே ஆளா மண்டி போட வச்சு தண்ணி குடிக்க வச்சு துரத்துனாரு இல்லைங்களா? அதுதான் சிங்கம். எப்பயுமே சிங்கம் சிங்கிளா தான் வரும். சில நேரத்துல ஒரு 107 பேரை கூட்டிட்டு சட்டசபைக்கும் வரும். இந்த சிங்கத்துக்கு ஒரு கதை இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு காட்டை ஒரு சிங்கத்துக்கிட்ட கொடுத்து அந்த சிங்கத்துக்கிட்ட குட்டி குட்டி ஆட்டுக்குட்டிங்களை ஒரு 100 ஆட்டுக்குட்டியை கொடுத்தா கூட அந்த சிங்கம் அதுங்களை எப்படி வளர்க்குமா, அந்த 100 ஆட்டுக்குட்டியும் சிங்கம் மாதிரி வீரமா சண்டை போடுமா. அப்படி ஒரு படையை கட்டுமா அந்த சிங்கம். அதே ஒரு 100 சிங்கக்குட்டியை கொண்டு போய் ஒரு ஆட்டுக்கிட்ட கொடுத்து நீ இந்த சிங்கக்குட்டிங்களை வளங்கன்னு சொன்னா அந்த 100 சிங்கக்குட்டியும் அந்த ஆடு மாதிரி பயந்து ஓடுமா. ஒரு சிங்கம், அந்த சிங்கத்து கையில 107 சிங்கக்குட்டி. சட்டசபை எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் தான் அண்ணன் மேரத்தான்ல ஜாகிங் ஓடுறாரு. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வேகமா ஓடி போய் அண்ணன் பேசுறதுல டிவில பாக்குறாரு. இப்படி ஓடி போயிட்டு சட்டமன்ற ப்ரொசீடிங்ஸ் என்னன்னே தெரியாம மைக்கு முன்னாடி கையில போர்ட பிடிச்சிட்டு அட்ராசிட்டி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க சட்டசபைக்கு உள்ள இருக்கீங்க. அதான் காமெடி. வெளியில நின்னுட்டு அவர் அந்த அறிக்கையை பேப்பரை பார்த்து வாசிக்கிறார். ஏன்டா அதையாவது பேப்பரை பார்க்காம வாசியப்பா, அந்த ஒரு 2 வரிய கூட பின்னாடி எழுதி கொடுக்கணுமா? இப்படி ஒரு எதிர்கட்சியை வச்சுக்கிட்டு வரும்போதெல்லாம் சிஎம் சார் வாயை திறக்கவும், சிஎம் சார் வாயை திறக்கவும். ஒரு 10 நிமிஷம் வாயை திறந்தாரு குளத்தூர்ல. உங்க அப்பாவை வீட்டுல உட்கார வச்சிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் வாயை திறந்தாரு சட்டமன்றத்துல. நீங்க ஓடி போயிட்டீங்க. திரும்ப அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வாயை திறப்பாரு. என்ன பண்ணுவீங்க? ஐயோ இதை யோசிக்கவே இல்லையே, மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்த கதை. இப்படி எதையுமே யோசிக்காம ஆளுநர் அறிக்கை. ஆளுநர் ஒரு வருஷமா சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது அறிக்கை ஒண்ணு வாசிப்பாரு.
அப்படி ஒரு அறிக்கை வாசிக்கும் போது முதல்வரோ யாருமே பேச மாட்டாங்க. அன்னைக்கு அந்த நிகழ்வு அப்படியே முடிஞ்சிடும். அடுத்த நாள் தான் முதல்வர் அதுக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு வாக்கெடுப்பு எடுத்து நன்றி தெரிவிக்கும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஆளுநர் பேசுற அந்த நாள்ல வந்து நின்னுட்டு அந்த குழந்தை முதல்வர் பேசவும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எப்பா தம்பி போய் படிச்சுட்டு வா, இல்ல படிச்ச யாரா 2 பேரை கூடவாது கூட்டிட்டு வா, உனக்கு சட்டமன்ற ப்ரொசீடிங்கே தெரியல, இதுல இவர் 4ஆம் கலைஞர் 5ஆம் பெரியார் 3ஆம் அண்ணான்லாம் பேரை வச்சு அந்த தலைவர்களை அசிங்கப்படுத்தாதப்பான்னு சொன்னோம். ஒன்னே கோச்சிக்கிட்டு ஓடுது. கேட்கிற கேள்விகள் எல்லாம் பாருங்களேன். முதல்ல ஒரு கேள்வி, எனக்கு ஒரு பர்சனலான கேள்வி. கல்யாண வீட்டுல போய் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? மொழி வைப்போம். அது என்னடா அது காசை வாங்கின கல்யாணத்துக்கு போய் ஒப்பாரி வைக்கிறீங்க? சரி ஒப்பாரி வைக்கிறீங்களே, அடுத்து ஆடி மாசம் வரும், எந்த கல்யாணமும் நடக்காது. என்ன பண்ணுவீங்க? எங்க போய் ஒப்பாரி வைப்பீங்க? இந்த காமெடி பார்த்திருப்பீங்க, மணமகன் ஏற்கனவே சில பேரோட சுத்தி இருக்கலாம், அதை மணமகள் கண்டுக்க கூடாது, மணமகள் வேற யாரோட சுத்தி இருக்கலாம், அதை மணமகனும் கண்டுக்க கூடாதுன்னு போது அந்த கல்யாண பொண்ணு மாப்பிளையும் கையை பசிவாங்க ஒரு காமெடியில, இவனை ஏன்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு. அந்த மாதிரி ஊரா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போய் அதுங்க வாழணும்னு ஆசைப்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது அங்க உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது இல்லையா, கிளாசிக்கா நடக்குது. இதுல இந்த பத்திரிகையாளர்கள் நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, போன் பண்ணுவாங்க, சார் அவர் சட்டமன்றத்துல மட்டும் இல்ல சார், கார் ஏறும் போது இறங்கும் போது எல்லா இடத்துலயும் தான் சார் ஒப்பாரி வைக்கிறாரு, பாவம் பார்த்து நாங்க கவர் பண்ணாம இருக்கிறோம் சார்னு. இதெல்லாம் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, எங்கப்பா உங்க அப்பான்னு. உடனே ஐயோ 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 அடிச்சுக்கிட்டு அழறது. இதெல்லாம் வந்து நான் தான் கேட்கிறேனே, அந்த மனுஷன் சாஃப்ட் அமைதியா இருப்பாரு, ஆனா வாயை திறந்தா தக்லை ரிப்ளை தவிர வேற எதுவுமே வராது. எதுக்கு சிவனேன்னு இருக்கிறவன் நோண்டி நோண்டி வாங்கிட்டு, எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எதிர்கட்சி அரசியல்னா என்னன்னே தெரியாம, மக்களுக்காக ஆக்கப்பூர்வமா எதையுமே பண்ணாம வாயை திறந்தாலே பொய் பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி பேசி பேசி இன்னும் எவ்வளவுதான்ப்பா நீங்க ஏமாற போறீங்க? ஒரே மனுஷனா ஆரம்பிச்சு அந்த கட்சி தனியா நின்று 1.25 கோடி ஓட்டு வாங்குச்சு. அண்ணன் இன்னைக்கு அது 1.25 கோடியான இருக்கும். இந்த ஒரு மாசத்திலேயே எங்கேயாவது ஒரு 25 லட்சம் பேர் உள்ள வந்திருப்பாங்க. பத்தாக்குறைக்கு இன்னைக்கு கேள்வி, அந்த கட்சியில இருந்து கூப்பிடுறீங்களே, இந்த கட்சியில இருந்து கூப்பிடுறீங்களே. சிடிஆர் ஒரே ஒரு பதில் சொன்னாரு, அங்க கட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்க ஏன்பா வராங்க, அங்க கட்சினே ஒண்ணு இல்ல, அதனாலதான் இந்த நிலைமைன்னு. உடனே அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், 3 மாசத்துல இந்த ஆட்சிக்கு வந்துடும் தெரியுமா, அதை நாங்க பாத்துக்கிறோம். 3 மாசம் உன் கட்சி தாங்குமா? 3 மாசம் தாண்டி கட்சியே இல்லைன்னா அந்த கட்சியில இருந்தவங்க எங்க போவா? இந்த யோசனை கொஞ்சமும் இல்லாம, மக்களுக்காக ஒரு நிமிஷமும் யோசிக்காம குடும்பத்துக்காக மட்டுமே அரசியல் பண்ணா இப்படிதான் முட்டுச்சந்தில வந்து நிக்கணும். கேட்கிற கேள்வி எல்லாம் பாருங்க, நம்ம மக்களுக்கு அவங்க கேட்கிற கேள்வி. முதல் கேள்வி என்ன, தமிழகத்துல என்ன சாதனை பண்ணீங்க? 60 நாள் கூட ஆகல, நாளைக்கு தான் 50வது நாள். தமிழ்தாய் வாழ்த்தை எப்ப பாடுவீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட எந்த ஈவென்ட்லயுமே, ஒரு தெருமுனை கூட்டத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் வரைக்கும், மாநாடு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடாத ஈவென்ட்டே கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தை 2வது இடத்துக்கு கொண்டு போனதே கிடையாது. ஆனா தமிழ்தாய் வாழ்த்தை 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் கொண்டு போய் வச்சவர் தான் அவங்க அப்பா. அதை மறந்துட்டு கேள்வி கேட்கிறது. ஆளுநர் வீட்டுக்கு போயிட்டு, ஆளுநருக்கு எங்களுக்கு வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்கறது. ஆனா ஆளுநர் கூட சண்டை போட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு, இப்படியே மக்களை ஏமாத்திக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு, கடந்த 4 வருஷத்துல ஆளுநர் சட்டப்பேரவையில இருந்து ஒரு அறிக்கை கூட வாசிச்சதே கிடையாது. வாட்டி ஆட்சிக்கு வந்திருக்க ஒரு தலைவர் உட்கார்ந்து ஒரு அறிக்கை எழுதி கொடுக்கிறாரு, ஒரு வரி மாத்தாம ஆளுநர் அப்படியே படிச்சுட்டு போறாருன்னா இதுக்கு பேர் தான் சாமி ஆளுமை. இப்ப இன்னைக்கு கிளம்பி வர்றது, அவர் யாருங்க? அவரு கேவிஎன். ஏங்க அவர் பேரை வச்சு அவரை கொண்டு போயிட்டு டெல்லி மேலிட பிரதிநிதியா போட்டிருக்கீங்க? உங்களுக்கு டெல்லி மேலிட பிரதிநிதினா என்னன்னு தெரியுமா? தமிழகத்துக்கு இப்ப அடுத்து என்ன பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் எங்க தலைவர். மேகதாதுன்னு ஒரு இடத்துல அணையை கட்டுறதுக்கு கர்நாடகாக்காரன் முடிவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான். நாளைக்கு அந்த ப்ரொபோசல் டெல்லியில மேலிடத்துக்கு போகுதுன்னா கர்நாடகாவை மாத்தி மாத்தி ஆள்றது காங்கிரசும் பாஜகவும். மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சிகளுக்கு, இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எங்கேயாவது செவி சாச்சாங்கன்னா தமிழகத்தோட நீராதாரத்துக்கே பாதிப்பு வரும். நாளைக்கு அந்த லெட்டர் அங்க போகுதுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஆள் அங்க படிச்சவர் இருக்கணும். அவர் கர்நாடகாவை சேர்ந்தவராகவே இருந்தா அழகா அந்த இடத்துக்கு போகும்போதே யாரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம், எப்படி ஓவர்டேக் பண்ணோம், அந்த லெட்டரை கொண்டு போய் எப்படி பிரதமர்கிட்ட கொடுக்கணும்னு தெரியும். அந்த அணையை தமிழகத்தோட ராசி மணல் பக்கம் கொண்டு வர அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது புரியாம நாங்களும் என்ன உங்களை மாதிரி அக்காவுக்கும் அக்கா புருஷனுக்கும் மச்சானுக்கும் பதவி கொடுத்துட்டு இருக்கணுமா என்ன? இப்படி எதை பத்தியுமே அக்கறை இல்லாம, கொஞ்சம் கூட யோசனை இல்லாம, மெரிட்ல வந்தவங்களை பத்தி ஒரு புரிதல் இல்லாம, அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை பத்தி ஒரு அவதூறு பரப்புறாங்க.
செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாராம், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய 10th 12th ஐடி கார்டுல வந்து ஸ்மார்ட் கார்டா மாத்தி அதுல எல்லா டேட்டா உள்ள கொண்டு போய் வைக்கிறோன்னு. அது என்னன்னே புரியாம கொண்டு போயிட்டு ஜாதி பேரை ஏத்துறாங்க, ஜாதி பேரை ஏத்துறாங்கன்னு ஒரு பொய் அவதூறு. வெறும் பொய்ய மட்டுமே எப்படி பேசி ஒரு கட்சி 78 வருஷம் வாழ்ந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அடிப்படையில 10th 12th படிக்கிற குழந்தைங்க அடுத்தது 10th முடிச்சவன் ஒரு ஐடிஐக்கோ இல்ல டிப்ளமாக்கோ போவான், இல்ல வேற ஸ்கூல்ல போய் +1 படிப்பான். +2 முடிச்சவன் அடுத்தது வேற காலேஜ் போய் சேர்ந்து படிப்பான் போது அவனுடைய நிதி ஆதாரம் என்ன, அவன் குடும்பத்தின் வருமானம் என்னெல்லாம் இருந்தா அந்த குழந்தைக்கு ஈஸியா ரிசர்வேஷன் கிடைச்சு காலேஜ் போலாம், ஸ்காலர்ஷிப் கிடைச்சு அடுத்த படிப்பு படிக்கலான்றதுக்காக இது எல்லா டேட்டாவையும் உள்ளடக்கின ஒரு ஸ்மார்ட் கார்டை கொண்டு வர போற ஒரு திட்டத்தை சொன்னா அதை வச்சு ஒரு பொய் பரப்புரை பரப்புறது. இந்த மாதிரி பரப்புரையெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்தலான்னு ஒரு கனவு கண்டா சத்தியமா எனக்கு புரியல இந்த பகல் கனவு எப்படி பலிக்கும்னு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தலைமுறைக்கான தலைவன் எழுந்து வந்திருக்காரு. இந்த தலைமுறையை மாத்துறதுக்கும் தமிழகத்தில் புரையோடி போன இந்த ஊழல் அரசியலை நீக்கிறதுக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸா அதிகாரிகள் இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் தொட்ட இடத்துல கரப்ஷன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த கரப்ஷனை பண்ண விடாம ஒரு தலைவர் வந்து நிக்கிறது தான் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பயம். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு ட்ரை பண்ணுது. திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேரும்னு ஒரு இடத்துல எங்க அண்ணன் லயலமணி விளையாட்ட சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு அதை யாரும் நம்பல, எள்ளி நகையாடுனாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தமிழ் மக்களுடைய வாக்குக்கு எதிராக சதி பண்ணி எப்படியாவது இந்த ஆட்சியை தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட திருடலாம் முயற்சி பண்ணாங்க. அதன் ஒரே காரணமா தான் அங்க இருந்த அனைத்து நல்ல கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கிருந்து எழுந்து வந்து தாவேகாக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாக்கு வர்றதுக்கும் இந்த காரணமே புரியாம இன்னும் பொய் புரட்டு அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணுங்க. நீங்க எவ்வளவு அவதூறு பண்றீங்களோ அந்த ஒவ்வொரு அவதூறும் தாண்டி மக்கள் மனதுல சி ஜோசப் விஜய் எனும் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் பேரை இன்னும் ஆழமா அழுத்தமா பச்சை குத்திக்கிட்டே இருக்கும். அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கலாம். ஒரு காடு இருந்துச்சு. அந்த காடுக்குள்ள ஒரு சிங்க குட்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சும்மா ஜாலியா ஈவினிங்ல ஓடிக்கிட்டு இருக்க விளையாடிக்கிட்டு. அந்த சிங்கக்குட்டியை பார்த்த கழுத புலிங்க பொறாமையில அந்த சிங்கக்குட்டியை கொல்லுறோம் அடிச்சு சாப்பிட்டுறணும்னு விரட்ட ஆரம்பிச்சு. சிங்கக்குட்டி தனியா மாட்டிக்கிட்டுமேன்ற பயத்துல வேகமா ஓடி போகுது தப்பிச்சிடலான்னு. அந்த கழுத புலி கூட்டம் அந்த சிங்கக்குட்டியை வேகமா துரத்த ஆரம்பிக்குது. சிங்கக்குட்டி வேகமா ஓடுது, கழுத புலி கூட்டம் வேகமா துரத்துது. சிங்கக்குட்டி ரொம்ப வேகமா ஓடுது, கழுத புலி கூட்டம் துரத்திக்கிட்டே வருது. அந்த சிங்கக்குட்டி அந்த குட்டி காலை வச்சு குடு குடுன்னு ஓடுது. பின்னாடி அந்த கழுத புலி கூட்டம் வெறி பிடிச்சு துரத்துது. கண் எதிர்க்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பொந்து, ஒரு வலை. அந்த சிங்கக்குட்டி அந்த வலையை பார்த்துருச்சு. அதுக்குள்ள நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம், இதுங்களால வர முடியாது. அந்த வலையை நோக்கி அந்த குட்டி சிங்கம் ஓடுது. அந்த கழுத புலி கூட்டம் அதுக்குள்ள இதை போச்சுன்னா அதை பிடிக்க முடியாதுன்னு வெறி கொண்டு துரத்துது. அந்த குட்டி ஓட, அந்த கழுத புலி கூட்டம் துரத்த, அந்த சிங்கக்குட்டியோட கழுத புலி கூட்டம் துரத்த, ஒன் லாஸ்ட் ஜம்ப் அந்த குட்டி சிங்கம் அந்த வலைக்குள்ள போய் போட்டுச்சு. அந்த கழுத புலி கூட்டத்துக்கு புரியல, ஒரு கூட்டமா மேடையில நிக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு கூட்டமா கழுத புலிங்க சேர்ந்தும் ஒரு குட்டி சிங்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியலன்னு அதுங்களுக்கு புரியவே இல்லை. அப்ப அங்க வந்த ஒரு பெரிய வயசான நரி கிட்ட கேட்டதுங்களா அந்த கழுத புலிங்க, என்னங்க இது, அந்த குட்டி சிங்கத்தை ஒரு இத்தனை பெரிய கழுத புலிங்களால சேர்ந்து கூட பிடிக்கவே முடியலன்னு சொல்லும் போது அந்த குட்டி சிங்கத்தை பத்தி அந்த கழுத புலி சொல்ல அந்த நரி சொல்லிச்சான், நீங்க எல்லாரும் ஒரு வெறிக்காக வயத்தறிச்சலுக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக துரத்துனீங்க, அந்த குட்டி சிங்கம் தன்னோட வாழ்க்கைக்காக இந்த காட்டோட எதிர்காலத்துக்காக ஓடிச்சு, உங்களால அந்த குட்டி சிங்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு அந்த நரி சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள பெரிய சிங்கத்தோட குரல் அங்கிருந்து கேட்டது. அந்த குட்டி சிங்கத்தோட அந்த அப்பா வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கழுத புலிங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த குட்டி சிங்கம் தான் நாங்கெல்லாம், எங்களெல்லாம் விரட்டிடலாம் துரத்திடலான்னு அந்த கழுத புலி கூட்டம் நினைச்சுக்கிட்டு விரட்டிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தது. நாங்க கொள்ளு போய் ஜெயிச்சு ஆட்சிக்கு உட்காந்துட்டோம். அந்த பெரிய சிங்கம் எங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு பதில் சொல்லுங்க, இன்னைக்கு பதில் சொல்லுங்க. ஒரு இடத்துலயும் கொள்ளை அடிச்சு திருவண்ணாமலையில அவ்வளவு பெரிய செவருக்கு அவ்வளவு பெரிய பிரிட்ஜ கட்டுறீங்க, அடிச்சுக்கிட்டு போகுது. போடாத ரோடுக்கு ஊழல் பண்றீங்க, அதை மறைக்கிறதுக்கு உங்களுடைய முன்னாள் முதல்வருக்கு வெளியில சேர் கொடுக்குறீங்க. இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் போய் நின்னா எங்களை பழி வாங்குறாங்கன்னு புலம்புறீங்க. இன்னும் பழி வாங்குறதெல்லாம் தாவேகா லிஸ்ட்லயே இல்ல. அப்படி பழி வாங்கணும்னா யாரை வாங்கணும் நமக்கு தெரியும். ஆனா இதை எதை பத்தி யோசிக்காம, திருடினதை பத்தி யோசிக்காம அதை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு வரும் தேர்தல்கள்ல எல்லா கட்சியும் கூட்டணி சேர்ந்து டெபாசிட் கூட வாங்காத ஒருத்தர் இருக்கார்ல,
அவரை காமன் கேண்டிடேட்டா போட்டு ஜெயிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இப்பவும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை உங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த தாய்மார்களும் இளைஞர்களும் தமிழக வெற்றி கழகத்தை பின் நிக்கிறாங்க. வருங்காலம் தமிழக வெற்றி கழகத்துடையது. கடைசியா ஒரு வார்த்தை, யார் ஒருத்தர் பேரை சொன்னா ஒட்டுமொத்த நல்லவங்க வயிற்றுல சிரிப்பு வருதோ, வயத்துல பால வாத்த மாதிரி இருக்கோ, அவர் நல்லவர். அந்த நல்லவன் பேரை சொல்லும் போதே கெட்டவங்களுக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த நல்லவர் வல்லவர். அந்த வல்லவரை நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா கூட்டணி போட்டாலும் தொட்டு கூட பார்க்க முடியாட்டி அந்த வல்லவன் தான் தலைவன், தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர முதல்வர், எங்கள் அண்ணன் தமிழ்தாயின் தம புதல்வன் சி ஜோசப் விஜய். இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் எங்க அண்ணனையும் உங்க ஒட்டுமொத்த பேராலை என்னைக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது. திரும்பவும் சொல்றேன், இது வெறும் பிகினிங் தான். விஜய்னா என்ன நேஷனல் நினைச்சீங்களா? இன்டர்நேஷனல். ஒட்டுமொத்த இந்தியாவை இந்த மனுஷன் காப்பாத்துவான்னு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ் பேசுறவங்களுக்கு ஒரு தளபதி விஜய், தமிழ் தெரியாதவனுக்கு ஒரு விஜய் தளபதி. நாளைக்கு இந்தியாவின் எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போற ஒரு தலைவனின் பிள்ளைகளா சொல்றோம். கான்பிடென்டா இருங்க, கொஞ்சம் கூட டவுட் படாதீங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.